விஜய் இப்போ சரி பாட்டியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. விஜய் வந்து பார்த்து பார்த்து கவனிக்கிறதும், விஜய்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறதும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. பார்த்தியா எப்படி உன்னை பார்த்தோன்னா பாட்டி இப்படி இருக்கா, பேசாமல் இங்கேயே வந்துருங்க விஜய், நீ காவேரி கூட்டிகிட்டு 2 பேரும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல விஜய், பாரு பாட்டி குழந்த மாதிரி மாறிட்டா, உன்னை பார்த்த உடனே தான் அவளுக்கு வந்து உயிரே வருது, இந்த மாதிரி உடம்பும் அவளுக்கு வந்து சீக்கிரமே ஃபுல்லாக குணமாயிரும் விஜய் உன்னை பார்க்க பார்க்க அப்படின்னோன்னா, கண்டிப்பாக தாத்தா சீக்கிரமே வந்துடுறோம், அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு வளகாப்பு பண்ணணும்ல அப்படின்னா, அதுக்கு என்ன பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்ல, இல்லை தாத்தா காவேரி ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றா அப்படின்னா, என்ன ஒரே பேரன் பொண்டாட்டிக்கு வளகாப்பு எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து சொல்ல, இல்லை தாத்தா அவள் ஆசைப்படி நடக்கட்டும், ஃபோட்டோ ஷூட் மட்டும் வச்சிடலாம், பட் ரொம்ப சொந்தத்தை இழுக்க வேண்டாம், நம்ம மட்டும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறா அப்படின்னும் போது, சரி அதையுமே இங்கேயே வந்து வச்சிடலாம், நீ பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு அங்கே காவேரி வீட்டில் பேசிடு அப்படின்னோடனே, சரி தாத்தா அப்படின்னோடனே, அடிக்கடி வந்துட்டு போ விஜய், கொஞ்சம் சீக்கிரமே வரப்பார் விஜய் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்ல, கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் காவேரியுமே எனக்கு கில்ட்டாக இருக்குது, போயிடலாம் அங்கே போயிடலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க விஜய் கிட்ட. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் போயிட்டு விஜய் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதனால என்ன சூப்பராக பண்ணிடலாம், வளகாப்பு அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, சரி அங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னா, கங்கா வந்து பார்க்குறாங்க, பாரி வழக்கெல்லாம் எப்படி வளகாப்பு நடக்குது சூப்பராக அப்படின்ட்டு உடனே பொறாமப்படுறாங்க. அடுத்ததாக வந்து அங்கே போயிட்டு வளைகாப்புக்கு எல்லா ஏற்பாடும் ரொம்ப சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணி ரொம்ப நல்லா நடக்குது. அதை பார்த்தோன்னா கங்கா மூஞ்சியும் யமுனா மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாகிடுச்சு. இங்கே பாரு இவளுக்கு எப்படி நடக்குது பாரு வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓரமாக நிற்கிறாங்க. போயிட்டு சாரதாவும் பாட்டியும், வாங்களேன் போய் அங்கே போய் நிற்கலாம்ல, எதுக்காக நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க, கூட பிறந்தவ தானே, யாரோ வீட்டு வளைகாப்பு மாதிரி தனியாக நிற்கிறேன் அப்படின்னமா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போமா அப்படின்றாங்க கங்கா. பட் வந்து காவேரியுமே வாக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னோடனே போகவே இஷ்டம் இல்லாமல் மனசு இல்லாமல் போயிட்டு யாரோ மாதிரி கங்காவும் நம்ம யமுனாவும் போயிட்டு காவேரி பக்கத்தில் நிற்கிறாங்க. விஜய் பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தையுமே ரசிக்கிறாரு. காவேரி வந்து மேக்கப் பண்ணியிருக்குது, காவேரி புடவை கட்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து வந்து செய்கிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அப்கமிங்கில் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் தான் வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் காவேரியோட வளகாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.